சரி சாப்பிட்டு வந்துடுறேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், சாப்பிட்டு வந்துடுறேன். பரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டியா? இல்லடி சாப்பிடலடி. ஏன்டி சாப்பிடல? சரி நான் வந்துட்டேன். நான் டைம் இல்லையா, எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாம் லஞ்செலாம் பேக் பண்ணிட்டு அவசர அவசரமாக எங்கள் வீட்டுக்கார கூட வண்டியில் வந்து இறங்கிட்டேன். பாருங்க மக்களே, நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன். நீங்களே என் வீடியோவை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவளை பற்றி உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஏண்டி என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறான்னு பாருங்க. என்ன ஏண்டி அக்காங்கிற மரியாதை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் உனக்கு. இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகலையா? ஆமா போவாங்க இரு உன்னை கூட்டிட்டு. ஏடி வாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோலேயே காமிச்சிடல அந்த சில்லற காசு. இன்னும் சொல்கிறேன், இன்னும் அந்த காசு அது மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. சரி இன்னைக்கு நீ வேணா வாங்கி தரையா? வெளியே போகலாம். வேண்டாடி, டயர்டாக பண்ணி அதுதான் நான் பார்த்தேன். ரொம்ப டயர்டி, கை காலெல்லாம் வலிக்குதா? இது 4 போட்டால் சரியா போயிடும். கொடை எடுத்துக்கலாம். மழை வரும்ல. என்னென்ன சமைச்சேன் இன்னைக்கு? இன்னைக்கு இட்லி சுட்டேன், பச்சை பயிறு தோசை, கார சட்னி. என்ன குழம்பு வச்சேன்? விதவிதமா செஞ்சுட்டு சாப்பிடாம பாரு. ஒரு குழம்பு வச்சேன்டி. என்ன குழம்பு? கத்திரிக்காய் கடைஞ்சேன், தக்காளி கத்திரிக்காய் போட்டு கடை. என்ன குழம்பு? கத்திரிக்காய் பச்சடி. அதுதான் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் தோசையும் கத்திரிக்காய் பச்சடி கார சட்னி கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கும் ஆனால் கத்திரிக்காய் பச்சடி இருந்துச்சு, அதே வச்சு கொடுத்துட்டேன். எப்படியும் சாப்பிடுவாங்க. ஓகே. என்னடி பேசிட்டு இருக்கறதுக்கு இங்கே வந்துட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னோட டிஷ்வாஷர் பார்த்தியா? ஓஹோ, இதான் உன்னோட டிஷ்வாஷரா? பாத்திரங்கள்லாம் எப்போ கழுவினாலும் வெயில எடுத்து வச்சு அது பாரு எவ்வளோ சூடாக இருக்கு பாரு. ஆமாண்டி, நல்லா இருக்கு, சூடாக இருக்கு. இதை தான் கரண்ட்டில் வச்சு மிஷினை வாங்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இயற்கையே நம்மளுக்கு ஒரு டிஷ்வாஷர் இல்லையா? வெயில் எப்போவுமே பாத்திரங்களை கழுவுனோம்னா வெயிலில் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. என்ன ஒரு சூடு அடிச்சு எடுப்பேன். அது மாதிரி சூப்பராக சொன்ன மாதிரி விளக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே இதுகளுக்கு என்ன வேலை? தூக்கி மாதிரி வெளியே வச்சு காய வச்சு எடுக்கிறது தான் வேலை இல்லையா? சரி நான் அன்னைக்கு ஒன்று சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு? என்ன சொன்னேன்? லைவ் போகலான்னு சொன்னேன்ல. ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி லைவ் போகிறாங்க. அந்த மாதிரி லைவ் போகலாமா? அப்படியா? அது டைரக்டா நம்ம வியூவர்ஸ்ட்ட பேசுற மாதிரி. ஓ, அவங்க பேசுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அந்த மாதிரியா? நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன்று யோசிச்சிருக்கோம். எப்போ லைவ் போகிறது என்னன்னு யோசிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அந்த அன்னைக்கு எனக்கு 164 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஆமாம், அவங்க எல்லாருமே லைவ்ல வாங்க பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க, திட்டணும்னு நினச்சிங்கனாலும் திட்டுங்க. இல்லை இல்லை திட்ட மாட்டாங்க. வாழ்த்தணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நல்லவங்க சரியா, திட்ட மாட்டாங்க. ஏதாவது அட்வைஸ் கொடுங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க. உங்க சைடு உள்ள சஜஷன் கொடுங்க. ஆமாம் ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் லைவ் பற்றி பேசலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க ஒரு மயில், அதை பார்த்துட்டே பாய் பாய்.